அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை படிக்கிறேன். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அடுத்து அப்படியே 31ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்ப ஜனங்களுக்கெல்லாம் இறைச்சி கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். அவன் கேட்கிறான், இவ்வளவு பேரை வச்சு நான் என்ன, எப்படி, ஹவு டு ஹேண்டில், இது எப்படி கையாளுறது? இன்னைக்கு நீங்க கேட்குறீங்களா, இந்த பிரச்சனை எப்படி கையாளுறது, இந்த கடனை எப்படி கையாளுறது, வாங்கி தொலைச்சிட்டேன், இப்ப எப்படி முடியல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் கரம் குறுகவில்லை. அவன் மோசையை பார்த்து கேட்டாரு, என் கரம் குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ, இன்னைக்கு நீ பாப்பன்றார். அவன் நீ இப்பொழுது காண்பாய். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ இப்பொழுது காண்பாய். என் கரம் குறுகவில்லை என்பதை இன்று நீ காண்பாய். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை இன்று உன் சூழ்நிலையிலே நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னதுக்கும் உங்க சூழ்நிலைக்கும் ஏணி வச்சு கூட எட்ட மாட்டேங்குது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இதோ ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது, உங்கள் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும் பொழுது, கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த ஆவிக்குரிய உலகத்துல உங்களுக்காக என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்ப்பீங்க. பாருங்க, நேச்சுரலா இயற்கையின்படி பார்க்கிறப்ப இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை, இந்த சரீரத்துல சுகம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, இந்த வீடை கட்டி முடிய வாய்ப்பு இல்லை, இந்த ப்ராஜெக்ட் செய்து இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அதுல பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் உங்களுக்காக காரியத்தை துரிதப்படுத்துகிறவர்களுமாய் இருப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் குறுகவில்லை, என் வார்த்தையின்படி நடக்கும் என்பதை இன்று நீ உன் சூழ்நிலையிலே காண்பாய் என்று சொல்கிறார். இது எப்படி சாத்தியமானது? இத்தனை லட்சம் மக்களுக்கு எப்படி இறைச்சி கிடைக்குது? பார்த்தீங்கன்னா நேச்சுரலா கிடைக்கல, சூப்பர் நேச்சுரலா. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்படுகிறது. உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் எப்படி நிறைவேற்றுவார் என்பதை இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு இருக்கிறது. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே தேவன் என்று உங்கள் தேவையை சந்திக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய நடத்துதலை இன்று நீங்கள் காண போகிறீர்கள். தேவன் சொல்லிவிட்டார், அதை நிச்சயம் அவர் செய்வார் என்பதை இன்னைக்கு நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில பார்க்க போறீங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? ஒண்ணுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இத்தனை லட்சம் பேருக்கு எங்கிட்டு கூடி நம்ம நான்வெஜ் போடுறது? ஆனா தேவனால் கூடும். அவருடைய கரம் குறுகவில்லை. உங்க தேவை பெருசா இருக்கலாம், நான் சொல்றேன், அவருடைய கரம் குறுகவில்லை. ஒருவேளை பிள்ளை கல்யாணத்துக்கு காசு இல்லாம என்ன செய்ய போறேன்னு தெரியல, அன்று சொல்றாரு, என் கரம் குறுகவில்லை, என் வார்த்தையின்படி நடக்கும், அதை இன்று நீ காண்பா என்று சொல்லுகிறார். இயற்கைப்படி அல்ல, இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே கர்த்தர் செய்வார். உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே அசாத்தியங்களை சாத்தியமாக்குவார். இன்று நீங்கள் காண்பீர்கள், இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.